Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என்னோட வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா இப்போ ரொம்ப நாளா வந்து நான் vlog எடுக்கவே இல்ல. Why? Because நான் வந்துட்டு என்னோட இன்டர்ன்ஷிப்ல வந்துட்டு ரொம்ப பிஸியா போகுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படினா மேரேஜ் ஷாப்பிங் அப்படினு சொல்லிட்டு பிஸியா போகுது. அதனால என்னால வந்துட்டு full focus வந்து என்னால YouTubeல பண்ண முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். வந்தேனா அப்படியே வீட்டில் அப்படியே ஒரு சாந்தமாக ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாதான் எனக்கு அதுக்கப்புறமே மைண்டு வந்து ஒர்க் ஆகுது. அது வரைக்குமே மாதிரி நொந்து போய் தான் சுற்றுறேன். அதனால சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு ரெஸ்ட் மீன்ஸ் அதுக்கு சேனலில் வீடியோவே போடக்கூடாதுனால அதனால ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமே தான் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு சண்டேனால எனக்கு ஒரு நாள் லீவ் கிடச்சிருக்கு. சரி அந்த லீவை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. லைக் பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னன்றது அப்புறமா யோசிக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து நமக்கு விளாகா எடுத்து உங்களுக்கும் போட்டோம் அப்படின்னா நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்றனால அந்த விளாக் எடுக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும்போது ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்க எடுத்துட்டு போவாங்கல்ல, அது ட்ரெஸ்ஸஸ்லாம் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சிருக்கு. ஆமா 5 ட்ரெஸ் தான் வாங்கி வச்சிருக்கோம். எங்க 5 ட்ரெஸ்? இப்ப கீழே இருக்கிறதுக்கு பேர்லாம் நான் இதெல்லாம் இங்கேயே குத்துட்டு போயிடுவியா? கீழே இருக்கிறத காட்டினு வச்சுக்கோ. நான் கீழே இருக்கிறத காட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் என்னோட வெட்டிங் ட்ரெஸ், ஈவென்ட் ட்ரெஸ், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்பவே ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து அது வந்து சர்ப்ரைஸா இருக்காது. சரியா? அதனால வந்துட்டு கீழே ஒரு 10 ட்ரெஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க போற ஈவென்ட்ஸுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ்ங்க. எல்லாமே பிக் பட்ஜெட் ட்ரெஸ்ஸஸ். ஆமா. சோ இப்போ பேக் பண்றது நாயாச்சா, அதனால எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ மேல என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்றது என்ன அது வெறும் பெட்டி தானே. முதல்ல ஒவ்வொரு பெட்டியா பேக் பண்ணி எடுத்து வை. இந்த பெட்டில வந்து இப்ப பேக் பண்ணணும். உங்க அநேகமா பார்த்தா அது திரும்பி இன்னொரு 3 பெட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி. ஏன் அப்படின்னா இப்போ இதை நான் வைக்கிறதே எனக்கு சரியா போயிடும். சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வைக்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் மூச்சு எடுக்கிறனால முடியல. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இன்டர்ன்ஷிப்ல மாட்டிக்கிறனால வந்து போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 8:30 அந்த மாதிரி ஆயிடுது. அதனால வந்து என்னால எப்படி சொல்றது, ரொம்ப ஃப்ரீயா என்னால எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. வெளியில போனா வீடியோ எடுக்கலாம், ஆனா வெளில போய் எடுக்க முடியலன்றதுனால தான் நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து மோஸ்டா வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து நான் வந்து பண்றதை காட்டுறேன். ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேக்குறீங்க, ஏன் லாங் வீடியோ வரல, என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அதுக்காக நான் ஆன்சர் பண்றேன். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னோட சுடிதார். என்ன டாடி இந்த சுடிதார் பேக் பண்ணாதே ஃபுல் ஆயிடும் போலயே. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப புது ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டா, நீ அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் எப்படி அயன் பண்றது? பெட்டியோட தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஆல்டர் பண்ணணும். முதல்ல ஆல்டர் வேற பண்ணணும்ல. ஆல்டர்லாம் நீ அங்க போய் கூட பண்ணிக்கோ. இப்போதைக்கு இதை எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு ஆகி போச்சுன்னா ஆல்டர்லாம் அப்புறமா போகும்போது பாத்துக்கலாம். ஓ, அப்போ ஆல்டர் பண்ணி தான் ஆகணும். அது அப்புறமா நம்ம இப்போ தேவையில்ல. நம்ம ஜனவரி மந்த் கூட நான் எடுத்து ஆல்டர் ஜனவரி மந்த்துக்கு மேலதான் சொல்றேன் நான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா இடம் அடைக்குது. ஓகேவா? நமக்கு இடம் இருக்க மாட்டேங்குது. அதுதான் இங்க ஒரே பிரச்சனை நமக்கு. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஓகே, புது ட்ரெஸ்ஸுங்க நானும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி மேலே வச்சிட்டேன். ஏன்னா நான் பார்த்த ஆசையில போட்டுக்குவேன், அதுக்கப்புறம் நான் வீட்டில் திட்டு வாங்குவேன். அதுக்காக நம்ம எடுத்து கையோட வச்சுட்டோம் அப்படின்னா தேவையானப்போ நம்ம இறக்கிக்கலாம். இதுக்கப்புறம் இதை இறக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சுடிதார் வந்து நான் எப்போ வாங்கினேன், 1 month ஆயிடுச்சா வாங்கி, எப்படி யூஸ் பண்ணாம வச்சுக்கிறேன். குட் கலர். ஏதோ 1-2 யூஸ் பண்ணாம வச்சுக்கிறீங்கன்னா பரவாயில்ல. டாடி தான் வந்து அப்பப்ப என்ன சொல்வாரு அப்படின்னா, அதை எடுத்து ஸ்டிச் பண்ணி போடு, எங்க போறதா இருந்தாலும் இதை எடுத்து ஸ்டிச் பண்ணி போடு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏன் சொல்றேன்னா இல்லைன்னா புதுசா வாங்குவீங்க. இல்ல நான் தான் வந்து குட் கலா வந்து பண்ண மாட்டேன், போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது புதுசா எடுத்து வச்சிருக்கேன். நீ சுத்தி வைக்கிறத பார்த்தா புச்சு மாதிரியா தெரியுது. சுத்திலாம் வைக்கல, அது இது பண்ணது அப்படியே தான் இருக்கு. ஓகே, சுடிதார் முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் வந்து நம்ம சாரி எடுக்கிறேன். பத்தாவது போலியே, நீ முதல்ல வெயி. ஓகே, சாரிலாம் வச்சு இதெல்லாம் ஹைதராபாத்ல பர்ச்சேஸ் பண்ணது. ஆக்சுவலி வந்து இந்த சாரி ஒண்ணு மட்டும் நான் வந்து
என்ன சொல்றது காமிச்சிருக்க மாட்டேன். வை பிகாஸ் இதுதான் நான் வந்து என்னோட சென்னை ரிசப்ஷனுக்கு போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாக்காக எடுத்து வச்சிருந்த சாரி. அது ஓபன் பண்ணி காட்டு. பட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு இப்போ அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுவே சூப்பர் சாரி தான். ஆனா நான் இப்போ வாங்கினது அதோட செம சாரி. எனக்கு அது எப்படா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. என்னோட கவுனை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்ல. ஸோ என்ன இனிமேல் வர வேண்டியது என் கவுன் வரணும், என்னோட ரிசப்ஷனோட சாரி. என்ன கேட்டா இப்போ நம்ம இதுக்கு தான் வந்து இது பண்றோம்ல, வேற எதுக்காச்சும் இதை போட்டுக்கோ ஈவெண்ட்ல. பிளவுஸ் தைச்சா போட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு அங்க இது. ஆமா, ஒருவேளை இது பயங்கர கிராண்டா தெரிஞ்சிடும். இது அப்படியும் இல்ல, எந்ததான் செம்ம கிராண்ட். ஃபுல் ஸ்டோன் வச்சு நான் வாங்கினேன். அது ஸ்டோன் இல்ல பாப்பா, இது பாப்பா ஸ்டோன். இதுதான் டாடி ஸ்டோன். ஆமா, அதுதான் ஸ்டோன். இங்க வா. இதுதான் ஸ்டோன். இது ஸ்டோன் கிடையாது, இது த்ரெட். அது த்ரெட் ரைட்டா? இது ஸ்டோன். இருக்குது வந்து இரு நான் சொல்றது கேளு. இது வந்து விழுந்துரும். ஓகேவா? இது வந்து ஒட்டதா வச்சிருக்காங்க. ஆனா என்னோடதுல இருக்கிறது வந்து ஃபுல்லாவே. ஆமா, ஃபுல்லா தச்சிருக்காங்க. அவர் அங்க உதறாரு, அப்பயுமே ஒண்ணு கூட விழல. அது எப்படி விழும்? அது ஃபுல்லாவே டியூபா எல்லாமே நூல்ல வச்சு தச்சிட்டாங்க. அதனால வந்து அதுவும் இல்லாம அது நான் இங்க போடும் போது எனக்கு வெயிட், அவ்வளவு வெயிட் தெரிஞ்ச போது எனக்கு ஐயா ஜாலி அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பிளவுஸ்லாம் நாங்க வேற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். அது வந்து டிசைனர் எங்க அம்மா பண்ணதுதான். அதெல்லாம் வரட்டும் உங்களுக்கு நான் வந்து மெதுவா அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து காட்டுறேன். இன்னும் இதுக்கெல்லாம் வந்து நான் இன்னும் சாரி. ஐயோ எனக்கு புரியல, நான் எங்க எடுத்து வைக்க போறேன். நீ வெய்ய முதல்ல. சோ இந்த சாரிக்கெல்லாம் இன்னும் வந்து பிளவுஸ் அதே மாதிரி கவுண்ட் பண்ணணும். எத்தனை சுடிதாரு, எத்தனை சாரி. என்னோட ஒரு சாரி எங்க அம்மா ஆட்டை போட்டு போயிட்டாங்க. ஒண்ணு தானே போட்டு போனாங்க, நம்ம 10 போடுவோம்ல. 10 போடுவோம். நம்ம போகும்போது பாருங்க ஆட்டை போட்டு போடுறேன். இருக்கிற எல்லா பட்டு புடவையும் சூட் கேஸ்ல இருக்கும். என்னோட ப்ளூ சாரியே ஆட்டை போட்டு போயிட்டாங்க. ஆசையா வச்சிருந்தேன். சரி பரவாயில்ல, அம்மா தானே போயிட்டு எப்படி போகும்போது வாங்கி போயிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வைப்போம். டாடி மேக்ஸிமம் என்னடி பிங்கா இருக்குமா? நீ அப்படி எடுக்கிற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ப்ளூ இது வந்து என்னோட ஃபேவரட் சாரி. அது எத்தனை தடவை சொல்லுவாங்க? ஃபேர்வெல் முடிஞ்சு போச்சு. இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது ஸ்னேஹாலயால எடுத்தது. பிளவுஸ் எங்க? பிளவுஸோட சேர்த்து வையே. பிளவுஸ் உள்ளதா இருக்கு. எல்லா பிளவுஸும் உள்ளதா வச்சிருக்கேன். இதெல்லாம் ஸ்டிட்ச் பண்ண கொடுக்கணும். என்ன ஸ்டிட்ச் பண்ண கொடுக்கணும்? பிளவுஸ் ஸ்டிட்ச் பண்ண கொடுக்கணும். பிளவுஸ் அப்பா ஜனவரிக்கு மேல இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்து எடுத்து வச்சிரு, புரியுதா? திடீர்னு வெயிட் போட்டேன்னு வச்சுக்கோ, மொத்தம் எத்தனை சாரி வருது அதெல்லாம் கவுண்ட் பண்ணு. பாத்தியா டாடி, எதுலயோ இருக்கு, அதுலதான் இருக்கு சாரி. தூக்கு. இப்ப இந்த பேக் முடிஞ்சிச்சா? இன்னும் சூட் கேஸா வருதா? காலியான பேக்லாம் தூக்கி தூர வை. காலியான ஷூட் கேஸ்லாம் தூக்கி தூர வை. என்ன முடிச்சிட்டியா? இது எடுத்து வைக்கிறதுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப இது ஓவரா? இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது வேற என்ன பண்ணணும்? இப்ப திரும்பி அந்த சார்மினார் பேக், நாயுடு ஹால் பேக் எல்லாத்தையும் மேலே ஏத்தணுமா? ஆமா, அதுதான் சொல்றேன். ஆனா இருக்கட்டும் எம்டியா. திடீர்னு எங்கனாச்சும் ஊருக்கு போற மாதிரி இருந்தா தேவை. அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் தூக்கி இது பண்ணிட்டு உட்காந்துருப்போம். இப்போ அது ரெண்டும் ஸ்டிச்சிங் கொடுக்கறது தானே. அது தூக்கி எதில் வைக்க போற? நம்ம சார்மினார் பேக்ல வை. நெக்ஸ்ட் கொஞ்சம் எடுக்க முடியாம போச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம் கட்ட வேண்டியதா போச்சு. இப்போ இது ஃபுல்லா என்ன இருக்குது? ஸ்லிப்பர் நல்லா இருக்கு. நல்லா பாக்ஸாவே ஏத்திட்டியா அப்படியே? சரி, எத்தனை செட்டு செருப்பு இருக்குது? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 7 செட்டு செருப்பு. அதெல்லாம் யூஸ் பண்ணினுக்குதே புள்ள. அதெல்லாம் எடுத்து வைக்கல. இதெல்லாம் புதுசு தானே? இதெல்லாம் புதுசுதான். இப்ப பேக்ஸ். அப்புறம் இது என்னது? என்னோட ட்ரெஸ் 3 ட்ரெஸ்.
அப்புறம் பேக். இது என்ன 3 ட்ரெஸ்? இது இந்த ட்ரெஸ்ஸா? ஹனிமூன் ட்ரெஸ். ஓகே. அப்புறம் அது இல்ல பாப்பா, ஹனிமூன் ட்ரெஸ்ஸை தனியா ஒரு பேக்ல போட்டு வை. எடுத்துட்டு வரதெல்லாம் எடுத்து அது ஃபுல்லாவே மாடர்ன் ட்ரெஸ் அதான் எடுக்க போறேன். இதுல வந்து ஸ்லிப்பர் பேக் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அது என்ன சும்மா இருக்கு, அது சும்மாவே இருக்கட்டும். எங்க பெரிய ஆக்சுவலி பெரிய சூட்கேஸ் தூக்கி அங்க மேல வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 இன்னும் 3 4 சூட்கேஸ் ஏத்தணும். அந்த 4 சூட்கேஸ் ஃப்ரீயாவே இருக்கணும். திடீர்னு எப்பாச்சும் ஊருக்கு போனோம்னா நம்ம ஆளுக்கு ஒண்ணு இல்ல, மேல ஏத்தணும். 4 பேருக்கு மேல கரெக்ட்டா இருக்கு. ஆனா மேல ஏத்தி வைக்கிறதுக்கு இடம் இல்ல இப்போ. 1 2 3 இன்னொன்னு காணோம். 3 தான். டோர் இதே 1 2 3 மேல ஒன்னு ஏத்தி வச்சிரேன் 4. ஓகே ஓகே. சரி சரி. ஆமா. இந்த தூக்கி போட்டு மேல தூக்கி போட்டு